வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களுடைய வாழ்த்து இந்த இடத்துல வரவேற்கிறேன். இன்றைக்கு நிறைய டைம் கொடுக்க போறோம் ஆட்களுக்கு. அதாவது நாம் இன்றைக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக கனேடியன் மக்களுக்கு நாம் இதை உணர்த்த வேண்டும். இப்போ தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே, அதாவது நன்றி கொடுக்கும் வேலை. ஆயினால இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த விருப்பப்படுகின்றேன். நீங்களும் பிறகு நீங்க அதோட இணையலாம், யாரும் நம்மளோட கூப்பிடலாம். ஏன்னா அதாவது நான் நினைக்கின்றேன் திங்கட்கிழமை தான் தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே. ஆனால் நான் இன்றைக்கு நாம ஆண்டவருக்கு பல வகையிலே நன்றி கூறலாம். பல வகையில குறிப்பாக நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு இந்த வேதாகமத்தை மிகவும் ஆழமாக ஆராய்றதுக்கு எந்த பிராட்காஸ்ட் எனக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்திருக்கின்றது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இது அதாவது இப்ப பாடங்களை ப்ரிப்பேர் பண்றது, புத்தகங்களை வாசிக்கிறது, ஜனங்களோட பேசுறது, இது எனக்கு ஒரு பெரிய சிலாக்கியம். இந்த சிலாக்கியம் எல்லாருக்குமே கிடையாது. இன்றைக்கு நான் ஒரு அதாவது தியாலஜி ப்ரொஃபஸரை மீட் பண்ண. அவரு ஒரு ரெவலேஷன் வெளிப்படுத்தல குறித்து பேச போறாரு. 6 மாசம் அவருடைய கிளாஸ்ல போய் உட்கார்ந்து இருந்தேன். அவருக்கு கிரேக்க மொழி தெரியும். அதனால அவரோட நான் கொஞ்ச நேரம் பேசினேன். ஏன்னா அவர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பேசினார். அவர் கொடுக்கிற நோட்ஸ் எல்லாவற்றையும் நம்முடைய வேத பாட பள்ளிக்கூடத்துல அடுத்த தடவை நாம அந்த வெளிப்படுத்தல்ங்கிறத படிக்கும்போது அதை நாம ஆராயலாம். அது எனக்கு தெரியாத புதிய காரியங்கள் இன்றைக்கு அவர் சொல்லியிருந்தார். அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். பிறகு அவர்கிட்ட சில கேள்விகளையும் கேட்டேன். இந்த கிரேக்க மொழி, அதாவது வெளிப்படுத்தல் எழுதின கிரேக்க மொழி இருக்கின்றத, அது கொச்சை கிரேக்க மொழி. மீனவன் எழுதுகின்ற கிரேக்க மொழி அவ்வளவு சரியா அவர் சொன்னாரு. நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், நிறைய எபிரேய இதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த காஸ்பல் இருக்கின்றத, அதாவது குட் காஸ்பல் என்றால் இந்த யோவான் எழுதின நற்செய்தி இருக்கின்றது, அது ரொம்ப பாலிஷ்டு. அது அவர் எழுதியிருக்கும் போது அவர் எபேசியர் சபையில இருந்ததுனால அங்க நிறைய படிச்சவங்க இருந்தாங்க. அவர்கள் அத அவர் எழுதும் போது கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற மொழியும் வெளிப்படுத்தலுக்கு எழுதப்பட்ட மொழிக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அத நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா பிறகு அவர்கிட்ட கேட்டேன், சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜான் அவர் சொன்னாரு, இந்த யோவான் சுவிசேஷம் எழுதினதோ வெளிப்படுத்தல் எழுதின இதையோ இவங்க 2 யோவானா இருக்கலாம் அப்படின்னு நிறைய இத அவர் எடுத்து சொன்னார். இது பிறகு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த 2ஐயும் எழுதினவரும் ஒரே யோவான் தான், சபையினுடைய மகனாகிய யோவான்னு. அதுக்கு அவர் பல காரணங்களை எடுத்து காட்டினார். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நிறைய பிறகு நான் அதை வெளிப்படுத்தல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அதையும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாரு. தனிப்பட்ட வகையில அவரோட நான் பேச முடியும்.
ஏனென்றால் அவர் யூனிவர்சிட்டியில டீச் பண்றாரு, பைபிள் சப்ஜெக்ட் தான். ஓ ஆகையினால ஆழமாக எந்த கேள்வியும் அவரோட கேட்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆகையினால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது என்னன்னா, மீண்டும் வேளாண்மை புத்தகங்களை ஆழமாய் உறுதியாய் தோன்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். இதுல யாரும் குறை சொல்ல முடியாது, யாரா இருந்தாலும் சரி. இன்றைக்கு டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க இதுல போட்டு வச்சிருக்கிறீங்க, எதுல யூடியூப்ல போட்டு வச்சிருக்கீங்க, யாரும் எப்பொழுதுமே பார்க்கலாம். ஆமா ஆமா. இப்ப ரோமர் உங்களுக்கு புரியலன்னா ரோமர் புத்தகத்தை குறித்து 11 லெக்சர்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். இன்றைக்கு 12வது. கலாத்தியர்ல ஏறக்குறைய எனக்கு மறந்து போச்சு எத்தனை பாடங்கள்னு. இனிமே அடுத்த வாரத்துல இருந்து எபேசியர் 11 பாடம் நினைக்கிறேன் கலாத்தியர்ல. கலாத்தியர் அடுத்த வாரத்துல இருந்து எபேசியர். இதெல்லாம் டஃப்பான சப்ஜெக்ட்ஸ். இது காஸ்பல் மாதிரி கிடையாது. காஸ்பல்னா கதை அடிச்சுட்டு போயிடலாம். இங்க இவங்க என்ன எழுதுறாங்க ஏதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய இது. இன்னொரு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கிறதுக்கு, ஐயா உங்களை விட்டு போன பிறகு நான் பல சபைகளை அட்டெண்ட் பண்ணேன். அங்க இந்தியாவிலேயா ஐயா இல்ல வெளிநாடு? எல்லா இடத்துலயும். அமெரிக்காவில லோமலிண்டா யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அந்த சர்ச்சில் போய் அட்டெண்ட் பண்ணோம். அங்கிருந்து பிறகு கான்சஸ் சிட்டி, எல்லாம் டிரைவிங் தான். கான்சஸ் சிட்டி வரைக்கும் டிரைவ். இங்க இருந்து நான் இருக்கிற இடத்துல இருந்து லோமலிண்டா, அதாவது கலிபோர்னியா மேலபு, அது ஏறக்குறைய 1600 மைல். 1600ன்னா 16 ஒரு 10,000 கிலோமீட்டர் இருக்கும். இல்ல அவ்வளவு இருக்காது. 1600 சொல்லும் பொழுது 16 டைம்ஸ் 6 வந்து 90. என்னையா மேத்த எனக்கு இதாகுது. 96 இல்ல 16 254, அதாவது 2500 கிலோமீட்டர் இங்கிருந்து எங்க அங்க டிரைவ் பண்ணோம். அங்க இருந்து மறுபடியும் எந்த ஊரு கான்சஸ் சிட்டிக்கு ஓட்டணும். அது ஒரு ஏறக்குறைய 2300 கிலோமீட்டர். அங்க இருந்து நாங்க இதை எடுத்தோம், என்னது பிளேன் எடுத்து பிராங்க்ஃபர்ட் போய் ஜெர்மனில, பிறகு அங்கிருந்து துபாய்க்கு போய் துபாயில எமிரேட்ஸ் அந்த பிளேனை எடுத்து கடைசியில சென்னையில வந்து சேர்ந்தோம். அங்க 2 நாள் தங்கிட்டு அங்க இருந்து நேரடியா டெல்லிக்கு போனோம். டெல்லி வந்து ஏறக்குறைய அதுவும் ஒரு 2400 கிலோமீட்டர். அங்க அந்த ஒரு வீக்கெண்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் பிளைட் எடுத்து பெங்களூருக்கு வந்தோம். பெங்களூரும் அதே தூரம் தான். பிறகு அங்க ஒரு வாரம் தங்கிட்டு பிறகு அங்கிருந்து சேலம் போய் சேலத்துல இருந்து சென்னைக்கு வந்து சென்னையில 2 சர்ச் அட்டெண்ட் பண்ணி மறுபடியும் அங்கிருந்து புறப்பட்டு கான்சஸ் சிட்டிக்கு வந்தோம். அதாவது அமெரிக்காவுக்கு வந்தாச்சு. அமெரிக்காவுக்கு வந்து பிறகு அமெரிக்காவில இருந்து இங்க ஆல்பர்டாக்கு என்ன இது ஓட்ட ஆரம்பிச்சோம். அது ஒரு 2500 கிலோமீட்டர் இருக்கும். இந்த வாரத்துல வந்து சேர்ந்தோம். இது எத்தனை கிலோமீட்டர்ஸ் நாங்க ஓட்டணும்னா எனக்கே தெரியாது. குறைந்தபட்சம் 8000 கிலோமீட்டர்ஸும் பிளேன்ல. ஏன்னா இந்தியாவிலேயே 1, 2
ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயே நாங்க பறந்து போய் தான் இது பண்ணோம். இந்த இப்படிப்பட்ட இதுல ஒரு விதமான ஆபத்தும் பிளேன் கிராஷும் இல்லாமல் ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு வந்ததுக்காக நான் மிகவும் மிகவும் நன்றி செலுத்துகின்றேன். ஏன்னா நாம ஆக்சிடென்ட் ஏற்படும் போதுதான் ஆண்டவரை தேடுறோம். ஏன்னா அதுக்கு பதிலாக ஆண்டவர் நம்மளை இவ்வளவு தூரம் பாதுகாப்போடு என்னையும் என் மகளையும் என மறுபடியும் ஆல்பர்ட்டா கொண்டு வந்தது ஏன்னா இது ஆண்டவருடைய பாதுகாப்பு தான். அதுக்காக அவரை நான் இப்பொழுது என்ன பண்றேன், மகிமைப்படுத்துறேன். இது என்னுடைய தேங்க்ஸ் கிவிங். ஆமென். இது இப்ப நீங்க ஏதாவது சொல்லணும்னா ஆட் பண்ணுங்க, பிறகு நாம ஆரம்பித்தோம். ஆனால் நிச்சயமாக கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேணும். இன்றைய நாளில் மீண்டுமாக இந்த வல்லமையின் அலைகளிலே இந்த வேதாம கல்லூரி ஆரம்பமாகிறதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலே ஒரு இடைவெளி எங்களுக்கு இருந்தது. நான் நினைத்தேன் ஒரு 3 வாரம் தான் என்று. ஆனால் நீண்ட வாரமாக இருந்தபோது எங்களுக்கு வேதாமம் இன்னும் அறிவணும் என்ற ஆர்வத்தை குறைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கூட இருந்தது. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த விடப்பட்ட நாட்களில் இன்னுமாக படிக்கவும் இது ஆராயவும் ஆண்டவர் உதவி செய்தார். இது விட்டு போகாதபடிக்கு அநேகர் நினைத்திருந்தார்கள் இது அப்படியே போயிடும் என்று. ஆனாலும் இந்த வல்லமை நிலையில கூட கர்த்தர் எடுத்து தந்த இந்த வேதாமம் அநேக மக்களுக்கு இலவசமாக இதை கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு சோர்ஸ், அருமையான ஒரு ஊடகம். இதை நாங்கள் விடாதபடிக்கு கர்த்தர் மீண்டுமாக இன்றைய நாள் உங்களை மிகவும் சுகத்தோடும் பத்திரமாகவும் கொண்டு வந்து அநேக காரியங்களை இன்னும் புதிதாக இன்னும் பல காரியங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியானவரோட வழிநடத்தல. அதனுடைய இன்றைய ஒளிபரப்பு ஒரு நன்றி, கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவிசேஷம் தடைபடாதபடிக்கு மீண்டும் அது இந்த உலகத்தில் அநேக இடங்களுக்குள்ள பறந்து செல்றதுக்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக இந்த இடத்துல வல்லமையின் ஆளுகள் சார்பில், பணியாளர் சார்பில் உங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன், உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். அதுதான் என்னுடைய தனிப்பட்ட தேங்க்ஸ் கிவிங் நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சுவிசேஷம் தடைபடாதபடி மீண்டுமாக வேதாமம் கற்றுக் கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு இலவசமாக தந்ததுக்காக இந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஐயா, நாம் இன்றைக்கு கடைசி பாடம் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரங்களை படிக்க போகின்றோம். அதற்கு முன்னிலை மன்னிக்கவும் ஒரு ஜெபத்தோட துவங்குவோம். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, எங்களை மீண்டும் இங்கே கொண்டு வர செய்த சிலாக்கியத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். எத்தனையோ மக்கள் இதை கேட்டு வேதாமத்தை ஆராய்ந்து இப்படி இருக்கின்றதா என்கின்ற உணர்ச்சி அவர்களுக்கு தரும்படி கர்த்தராகிய அதாவது உம்முடைய ஆவியின் எழுப்புதலையும் ஊக்குதலையும் அவர்களுக்கு தந்திரலாம். எல்லாவற்றையும் எங்களை அனைவரையும் நீ பலப்படுத்தி செய்கின்ற காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் கூட இந்த 15, 16 அதிகாரங்களை படிக்கும் பொழுது ஏன்னா பவுலார் முக்கியமாக என்ன சொல்லுகின்றார் என்பதை நீர் எங்களுக்கு போதித்தரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென். ஐயா, 15ஆம் அதிகாரம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 16 அவரு கடைசியில் ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. அதுல 15ஆவது அதிகாரத்துல பொதுவான ஆலோசனை தருகிறார். அத நீங்க யாருமே படிச்சு அறிந்து கொள்ளலாம், அதுல ஒரு கஷ்டம் கிடையாது. உதாரணமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இது ரொம்ப சிம்பிள். அது நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விரித்து கேதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். தேவ வசனத்தினால் இத அவர் சொல்றார் பாருங்க.
ஆகையினால நம்முடைய பிரைவேட் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நம்மளை ப்ளீஸ் பண்ணாதபடி மற்றவர்களை நாம ப்ளீஸ் பண்ண பார்க்கணும். ஒரு குடும்பத்துல மனைவியையோ பிள்ளைகளையோ கூடிய மட்டும் நாம ப்ளீஸ் பண்ணணும். அதைத்தான் இவர் சொல்றாரு. இது அதே மாதிரி சர்ச்சிலையும் அப்படிதான். எவ்வளவுக்கு தூரம் மற்ற மக்களை நாம ப்ளீஸ் பண்ண முடியுமோ, அதாவது விரும்ப முடியுமோ, அவர்களுக்கு பிரியமாய் இருக்க முடியுமோ, அதை நாம் செய்ய வேண்டும். இந்த ரோமர் 15:4 இருக்கின்றத, அது ஒரு அருமையான வசனம். அதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. என்னத்துக்கையா வேத வசனம் கொடுக்கப்பட்டதுன்னா சும்மா கதை படிக்கிறதுக்கு இல்ல. நல்லதான். எப்படி கோலியாத் தாவீது வாலிபன் கோலியாத்தை கொலை செய்ததையோ, அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ எப்படி அந்த தீச்சூளையில போனார்கள் என்பதையும் படிக்கின்ற கதைகள் மாத்திரமல்ல, அவைகளினாலே ஏற்படுகின்ற பொறுமையும் ஆறுதலும் நம்முடைய நம்பிக்கையும், இந்த 3 எழுதுறாரு. இதை உருவாக்குறதுக்கு தான் எழுதப்பட்டவன் எல்லாம் நமக்கு போதனையாக, ஆங்கிலத்துல நமக்கு அது ஒரு என்னதுன்னா எக்ஸாம்பிள்ஸ், நமக்கு ஒரு மாதிரியாக எழுதப்பட்டிருக்கின்றது. அதனால யாராவது வேதாகமம் எதுக்காக எழுதப்பட்டது என்றால் இங்க ஒரு அருமையான வசனம் இருக்கின்றது. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் ஒரே வாயினாலே மகிமைப்படுத்தும்படி பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுடைய மாதிரியின்படியே நீங்களும் ஏக சிந்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஏன்னா இந்த யூனிட்டி இன் தி சர்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கு நம்முடைய சபைகளில சண்டை போடுறாங்க, எல்லாம் சண்டைகள் தான். எந்த சபைக்கு போனாலும், இந்தியாவிலையும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, கனடாவிலையும் சரி, சபைக்குள்ள சண்டை, காஸ்டுக்குள்ள சண்டை. ஒரு காஸ்ட் இன்னொரு காஸ்ட், ஒரு ஜாதி இன்னொரு ஜாதி. பிறகு என்ன பிஷப் ஆக்கல அப்படின்னு, பிறகு பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டரோட சண்டை, என்ன கொயர்ல போடல, நான் அவளை காட்டிலும் நல்லா பாடுறேன்னு என்ன ஏன் அவங்க எடுக்கல, இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆமா. ஏன்னா இதெல்லாம் நாம என்ன பண்ண வேண்டாம், வெறுக்க வேண்டும். இது ஆண்டவருடைய ஆவி அல்ல, இது பிசாசுடைய ஆவிதான். இத நாம இதை அறிய வேண்டும். இதை நீங்க நிறைய வாசிக்கலாம். இதுல பாருங்களேன், இத வாசித்தீர்கள் என்றால் அவரு இத முழுதையும் நீங்க வாசிக்கணும். இந்த 15ஆம் அதிகாரத்துல ரொம்ப பிராக்டிக்கல் கிறிஸ்டியானிட்டி குறித்து அவர் எழுதுறாரு. இத குறித்து நான் எதுவும் அதிகமா பேச வேண்டிய அவ்வளவு இல்லை. அதுல அவர் கொஞ்சம் இதுவும் எழுதுறாரு. இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் என்னன்னா, இவர் எழுதின இடம் கொரிந்து பட்டணம். அங்க இருந்து ஒரு ஆளை அனுப்புறாரு. அதான் கொரிந்துல இருந்து ஒரு பெண்மணிய அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அவர் அதுல எழுதுறாரு, நீங்க 24ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. 15:24. நான் இஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழி விட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பியிருக்கிறேன்.
அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா இந்த லெட்டர் அவர் எழுதும் பொழுது பாவம் வந்து ரோமாவரிக்கு போனது கிடையாது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ரோமாவரிக்கே பார்த்தது கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்பானியா என்றால் ஸ்பெயினுக்கு போறதுக்கு முன்னால உங்க இடத்துல வந்து பிரசங்கம் பண்ணி, ஏன்னா அவங்களுடைய உதவினால, பண உதவினால எங்க போற ஸ்பெயினுக்கு போகணும்னு நான் பிளான் பண்றேன் அப்படின்னு அங்க சொல்றாரு. இந்த இன்னொன்னு நீங்க பார்க்கலாம், இந்த ரோமருக்கு எழுதுற நிருபத்துல அங்க பிஷப் கிடையாது, பிஷப் இல்ல, யாரும் கிடையாது. இது ஒரு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது நம்ம ஆட்கள் தான் கட்டுக்கதைகள் போட்டு, ஏன்னா ரோமாவரியில ஒரு பிஷப் இருந்தாரு, அந்த பிஷப் வழியாக தான் அவர் வந்து பேதுருடைய பிஷப் அப்படி இப்படின்னு. இதுல நீங்க பாருங்களேன், அங்க ஒண்ணும் கிடையாது. இவங்களுடைய சபை கூட எங்க மீட் பண்ணுதுன்னா, பிறகு நீங்க பாப்பீங்க வீடுல தான் மீட் பண்ணுது. 25ஆம் இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்பெயினியா பிறந்தேன். 25ஆம் வசனம் வாசிங்க. ஆமா, 25வது வசனம். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க. மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்வதற்கு அவர்கள் கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள். எப்படி என்றாலும் புற ஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. என்ன சொல்றாருன்னா, இந்த எருசலேம் பட்டணத்துல இருக்கிற சபை இருக்கின்றதே, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கு இல்ல, எத்தனையோ பேரு, ஏன்னா அவங்கள துரத்தி அனுப்புனாங்க, அவங்களுடைய நிலத்தை பிடுங்கிட்டாங்க. இது வந்து சர்வசாதாரணம். இன்றைக்கும் கூட சில நாடுகளிலே நீங்க கிறிஸ்தவன் என்று சொன்னால் உங்க நாட்டை, உங்களுடைய வீடு காடு எல்லாத்தையுமே பிடிங்கிடுவாங்க. அப்ப உங்களுக்கு வேலையும் கிடைக்காது. என்ன பட்டினியாகத்தானே இருக்கணும். இவர்களுக்கு உதவி செய்வதற்காக பவுலார் எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணாரோ அங்கெல்லாம் கொஞ்சம் பணத்தை கேதர் பண்ணி எருசலேம் பட்டணத்துல போய் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக அவர் இப்போ பயணம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பிறகு 32, 33 நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் எல்லா லெட்டர்ஸ்லயும் அவர் எழுதுறாரு, எனக்காக ஜெபியுங்க, உங்களுக்காகவும் ஜெபியுங்க, ஏன்னா ஆண்டவருடைய தூது பரவ வேண்டும். பிறகு பாருங்க 15:32 சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இப்ப நீங்க அடுத்த இதை நீங்க போய் பாருங்க, 16வது அதிகாரம். அதை நீங்க வாசித்தீங்கன்னா அது Facebook மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் இங்க போனது கிடையாது, ரோமுக்கு போனது கிடையாது. அங்க இருக்கிற லிஸ்ட பார்த்து இந்த Facebookல 200 பேரு 300 பேரும் இருப்பாங்க இல்லையா, அத மாதிரி இவர்கிட்ட இங்க இருக்குது. நீங்க 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 16 1வது வசனம். ஆமாம், கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பேயோவாளை நீங்கள்
கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கின்றேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாயிருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் இங்க என்ன சொல்றாருன்னா, கெங்கிரேய ஊர் சபையில ஊழியக்காரிங்கிற அந்த வார்த்தை இருக்கின்றத, அது கிரேக்க மொழியில டீக்கனஸ். அதாவது ஆண்களை நாம என்ன சொல்லுவோம் என்றால் டீக்கன் என்று சொல்லுவோம். ஆமாம், அந்த சபைகள்ல டீக்கன். ஆமாம், ஆமா, டீக்கன் சொல்லுவாங்க. டீக்கன்னா ஊழியக்காரன் அர்த்தம். பெண்கள் வந்து டீக்கனஸ். ஆமா, டீக்கனஸ் சாதாரண வேலை வந்து என்னதுன்னா, இந்த சபையில இருக்கிற பெண்மணிகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறதோ, அவர்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அங்க ஏதாவது ராபோஜனம் செய்யறதுக்கு வேண்டிய உதவி, பல உதவியில அவங்க ஈடுபடுவாங்க. இவர்களுக்கு டீக்கனஸ் என்று பேரு. இந்த கெங்கிரோர் இந்த ஊர் சபையில ஊழியக்காரியாகிய, அதாவது டீக்கனஸ் அந்த அம்மா அங்க இருந்திருக்காங்க. அதனால இவங்க இப்ப இங்க வர்றாங்க. எங்க ரோமுக்கு வரும் பொழுது அவளுக்கு அந்த அம்மாவுக்கு வேண்டிய உதவியை நீங்க செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்றார். இத நீங்க பார்க்கலாம். பிறகு அடுத்தது வந்து பிறகு அவருக்கு அந்த அம்மாவுடைய ஒரு பெரிய வளவிலை, அதை நீங்க இப்பதான் வாசிச்சீங்க. பிரிஸ்கில்லா. ஆமா, பிரிஸ்கில்லாங்கிறது ஒரு பெண்மணியினுடைய பேரு. அக்கில்லாங்கிறது அவருடைய அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட். இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் பைபிள்ல, இவங்க யூதர்கள், இவங்க முன்னால துரத்தி விட்டாங்க ரோம்ல இருந்து. பிறகு இவங்க எல்லாம் மறுபடியும் போய் சேர்ந்துட்டாங்க நினைக்கிறேன், ரோமுக்கு வந்துட்டாங்க. அவர்கள வாழ்த்துங்கள் என்று அவர் சொல்றாரு. ஏன்னா இதுல நீங்க நிறைய நீங்க சும்மா போய் வாசிங்க, அதுல ஒரு பெரிய லிஸ்ட் வரும். நீங்க சும்மா வாசிங்க, 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புற ஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவில் கிறிஸ்துவுக்கு முதல் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாய் இருக்கிற அன்றோனிக்கேயும் ஜூனியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே நம்மோடு உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான இஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அம்பெல்லாயை வாழ்த்துங்கள். அப்பல்லோயை வாழ்த்துங்கள். அரிஸ்தோபூலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். என் இனத்தானாகிய எரோதியோனை வாழ்த்துங்கள். நர்கீசுவின் வீட்டாரில் கர்த்தருக்கு உட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபோனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயை வாழ்த்துங்கள். அசிங்கிரித்துவையும் பெலேகோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். பிலோலோகேயும் ஜூலியாலையும் நேரோயையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லோரையும் வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள்.
கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகின்றார்கள். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களை இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் பாருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் கீழ்ப்படிதல், இதைத்தான் முதலே அவர் எழுதுறாரு. விசுவாசத்தினால வருகின்ற கீழ்ப்படிதல். யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னானா கிறிஸ்டியன்ஸ் வந்து கீழ்ப்படிய வேண்டியதில்லைன்னா அது தப்பு. என்ன சொல்றாரு? உங்கள் கீழ்ப்படிதல் யாருக்கும் தெரிய வந்திருக்கிறதே. கண்டினியூ பண்ணுங்க. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். பாருங்க என்ன லிஸ்ட் கொடுக்கிறார், பெரிய லிஸ்ட். ஹல்லேலூயா, ஆமென். அவர் ரோமாவுக்கு போனதே கிடையாது. அங்குள்ளவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறார். சொல்றார் ஒவ்வொரு வீட்டையும் தன்னோட 21, 22 நீங்க வாசி. என் உடன் வேலையாளாகிய தீமேத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சோபித்தரும் உங்களை வாழ்த்துகின்றார்கள். இந்த தன்னுடைய கூட்டாளிகளுக்கு இருந்து இது பண்றாரு. 22ஆம் வசனம். இந்த நிருபத்தை எழுதின தெர்தியுவாகிய நான் கர்த்தருக்குள் உங்களை வாழ்த்துகிறேன். அப்ப இந்த நிருபத்தை எழுதினவர் யாருன்னா பவுல் வந்து டிக்டேட் பண்ணாரு, சொல்லுகிறார். ஆமா, தெர்தியுங்கிறவர் தான் அத எழுதுறாரு. அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை அத தானே எழுதுறாரு. அதோட ஓ ஓகே ஓகே புரியுது. அதான் நாங்க என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரக்காரனாகிய எரஸ்தும் சகோதரனாகிய குவர்த்தும் உங்களை வாழ்த்துகிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளி அரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துவதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின் படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பாருங்க எவ்வளவு அது அழகா நேர்த்தியா அவர் சொல்றாரு. ஏன்னா இங்கேயும் அவர் என்ன சொல்றாரு? விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் படிக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமேன். இது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கீழ்ப்படிதல் வந்து அது ரொம்ப முக்கியம். ஒபே அண்ட் லிவ், டிஸ்ஒபே அண்ட் டை. அதான் கீழ்ப்படி, பிறகுதான் நீ வாழ முடியும். கீழ்ப்படியாமல் இரு, நீ சாவாய் அப்படின்னு வேதாமன் சொல்லுது. இதுல நீங்க பார்த்தீங்க, இந்த லெட்டர் வந்து ரோமாவரிக்கு எடுத்து செல்லப்பட்டது. அது கூட அந்த 6 பேர் கூட இதுல சொல்லப்பட்டது. நான் பாக்குறேனே 15th சாப்டர்ல இங்க ஒரு இடத்துல அவர் நினைக்கிற அந்த லேடி தான் இந்த லெட்டரை கொண்டு போன மாதிரி ஞாபகம் இருக்கு. இல்ல இந்த லெட்டரை டிக்டேட் பண்ணி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அதை எழுதி, ஏன்னா பவுலுக்கு வந்து
அவருடைய எழுத்துக்கள் பெருசா இருக்கும். ஓ, அவருக்கு சின்ன எழுத்துக்களால எழுத முடியாது. ஏன்னா அது மற்ற நிறுவத்திலேயே அவரு சொல்றாரு என்னுடைய பெரிய எழுத்துக்கள்னு. அதுக்கு காரணம் வந்து என்னதுன்னா, அந்த ஆண்டவருடைய இது இருக்கின்றத தரிசனம் கண்டாரு. ஆமா, அதுக்கப்புறமா அவருடைய கண்ணுல கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். அதுல பெரிய, அதாவது அவருடைய கண் பார்வை அதுக்கப்புறம் சரியாவே இல்லை. அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த கண்ணுல இருந்து நீர் வருமா. இத குறித்து கலாத்தியர்ல சொல்றார், நீங்க உங்களால கூடுமானா உங்களுடைய கண்களே பிடிங்க எனக்கு தந்திருப்பீங்க அப்படிங்கிறாரு. இதுதான் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம். இப்ப யார் வேணாலும் எது கேள்வியும் கேட்கலாம். இந்த நிருபத்துக்கு நிறைய டைம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, இப்பொழுது நேரம் 4:38 நிமிடமா இருக்கிறபடியால கேள்விகள் இருக்குமா இந்த சப்ஜெக்ட்ல, இந்த நிருபத்தை ஒட்டிய 15, 16 அதிகாரங்களை ஒட்டிய கேள்விகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசியில் அழையுங்கள். 4162530087 என்ற இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச வானொலி நேர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தொலைபேசியில் அழைக்க வேணும். என்னால் ஸ்கைப்பில் வர்றது எங்களுக்கு எடுக்க முடியாத ஒரு நிலைமை. இது ஒரு குவாலிட்டியான நிகழ்ச்சி. இது ஒரு அதாவது இந்த 15, 16 மாத்திரமல்ல, முதல் சாப்டர்ல இருந்து ஏதாவது பொதுவான கேள்வி இருக்குமா இருந்தால் பொதுவான இது நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் கொடுக்கல. ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படி நாம ஒண்ணு கொடுத்தா நமக்கு அது நிறைய லெக்சர்ஸ் வேணும். அதனால நம்ம சிறையில நம்ம டச் பண்ணல. ஏன்னா அது மக்கள் தாங்களே வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல அவர் அங்க அந்த ரோமாபுரி சபையில கொஞ்சம் சண்டை இது பிளவுகள் ஏற்பட்டிருந்தது. இதாவது இவங்க யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு வகையில ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஏனென்றா ஆனா இந்த புறஜாதியார் சாப்பாடுல அவ்வளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது, கண்டதையும் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்குள்ள பெரிய ஃபைட். அத குறித்து இவர் எழுதுறாரு. அடுத்தது யூதர்கள் நான் நினைக்கிறேன் திங்களும் வியாழனும் உபவாச நாட்கள். கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த நாட்களை நாங்க உபவாசம் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மற்ற 2 நாட்களை எடுத்தாங்க. அதுல அவங்களுக்குள்ள சண்டை. ஏன்னா திங்கட்கிழமை தான் நாம உபவாசிக்கணுமா, செவ்வாய்க்கிழமை உபவாசிக்கணும். அதை பற்றி அவர் எழுதுறாரு. இதுல எல்லாம் நீங்க சண்டை போடாதீங்க, எந்த நாளையும் உபவாசிக்கலாம், எந்த நாளையும் ஆண்டவருக்கு மகத்தாக ஏற்படுத்தலாம். அது அங்க இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை அவர் அட்ரஸ் பண்றாரு. ஏன்னா அந்த காலத்துல சனிக்கிழமையில யாருமே உபவாசம் இருக்கிறது இல்ல, அது கேட்டதே கிடையாது. ஏனென்றால் பவுலார் எழுதும் பொழுது ஏன்னா சனிக்கிழமை அவங்களுக்கு ஓய்வு நாள். அது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி யூதர்களா இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் கோயிலுக்கு போறது சனிக்கிழமை தான். அந்த நாள்ல அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அவருடைய மகிழ்ச்சியான நாள். நீங்க யாருமே இது கிடையாது, இயேசு கிறிஸ்து உபவாசம் கிடையாது. இது பிறகு வந்ததுதான். இது வந்தது 3rd or 4th century, 4வது நூற்றாண்டில யூதர்களை கேவலமாக்குறதுக்காக, அவர்கள் கொண்டாடுகின்ற ஓய்வு நாளை அவமாக்குறதுக்காக இந்த உபவாசத்தை கொண்டு வந்தது. அதுல கிழக்கு சபையும் கிழக்க கிரேக்க சபையும் மேற்கத்திய சபை ரோமர் சபையும் கடைசியில அதுல பிறந்து போயிட்டாங்க. அதுல 1058 56
பெரிய பிளந்தது. ம் ஏன் என்றால் இந்த கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் வந்து சொல்லிட்டாங்க, நாங்க வந்து சனிக்கிழமையில உபவாசம் இருக்க மாட்டோம், ம் அது ஆண்டவருடைய நாள். ம் ஆனா கத்தோலிக்க சபை வந்து கிடையாது, ம் நாங்க அதை மாத்திட்டோம், ம் நாங்க அதை இதாக்கிட்டோம், துன்பமான நாள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள 2 பேரும் பிளந்து. ம் இன்னைக்கு கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் எங்க இருக்குதுன்னா ரஷ்யால இருக்குது, ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ். அது ஒரு பெரிய ஆர்த்தடாக்ஸ் சர்ச். இந்த கதை மக்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்ப நாம வந்து பின்பற்றுறது வந்து ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய ட்ரெடிஷன். ஆமா ஆமாம், சரியா சொன்னீங்க. ம் என்ன இது நான் என்னத்தை சொல்றேன் என்றால், இதை நாம கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுடைய பேக்ரவுண்டா அறிஞ்சிருக்கணும். ம் ஏன்னா பவுல நம்மள மாதிரி ஆக்கிடக்கூடாது. பவுல் வந்து ஒரு பரிசேயர். ம் பரிசேயர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐயா. ம் பரிசேயர்கள் வந்து இப்போ உங்க சபையில பரிசேயர்கள் நீங்க அவங்கள வர வைத்து முத்தம் கொடுத்து வச்சிருப்பீங்க, ம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ம் கண்டது எல்லாம் இது கிடையாது. அவங்க உண்மையிலேயே மெசியாவுக்காக காத்திருக்கிறோம். காத்து கொண்டிருக்கிறவங்க. ம் நீங்க ஜெபத்தை பற்றி பேசினீங்கன்னா ம் அவங்க ஒரு காலையில மத்தியானம் மாலையில 18 ஜெபங்களை ரிப்பீட் பண்ணுவாங்கய்யா. அப்பா அல்லேலூயா. ஒரு நேர் வந்திருக்கிறாரு, இணைப்பை எடுத்துக்கொள்வோமா பேசிக்கொண்டிருக்கும் போது? தேங்க்யூ. வணக்கம். வணக்கம் சார். சரி, மகேந்திரன் ஐயா இணைந்திருக்காரு, பிரிட்டிஷ் கொலம்பியாவில இருந்து, விக்டோரியாவில இருந்து இணைந்திருக்காரு. உங்களுடைய கேள்வியை எடுத்து வாருங்கள் ஐயா. ரோமர் 16ஆம் அதிகாரம் ம் 25வது வசனம். ம் இந்த வசனத்தை விஞ்ஞானத்துக்கு ஒப்பிட்டு எழுதியிருக்கார். உங்களுடைய கருத்தை தான் நான் கேட்க ஆசைப்படுறேன். யார் எழுதியிருக்கிறார்கள்? அதாவது பரிசுத்தவான்கள் இதை வைத்து விஞ்ஞானத்துக்கு ஒத்த கருத்துக்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். சரி, ஐயாடம் கேட்போம். ஆமே, நான் ரேடியோல கேட்கிறேன். ஆமையா, நன்றி ஐயா. அதை வாசிக்கிறேன். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான. ஐயா சொல்லுங்கள். அவருடைய கொஸ்டின் வந்து என்ன? அதாவது இந்த வசனத்தை விஞ்ஞானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுறாரு. ஐயா இணைப்பில் இருக்கிறீங்களா? ஆமா, வைத்து விட்டார். விஞ்ஞானத்துக்கு ஒப்பானதாக இருக்குது என்று அவர் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் புஸ்தகத்திலே என்று கேட்டுக்கிறார். மயந்தமையா, இந்த கேள்வியை மீண்டுமாக வந்து எடுத்து வாருங்கள். எனக்கு கூட சரியாக புரியவில்லை. மீண்டும் வந்து எடுத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் குறிப்பிட்ட வசனம் ரோமனுடைய புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். சரி, அதாவது பதினாறாம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து, அதாவது மறைக்கப்பட்டிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினால, அவர் தீர்க்க தரிசன ஆகமங்கள் அவர் இருந்த பொழுது ஏசாயா, எரேமியா, தானியேல் இப்படிப்பட்ட புத்தகங்கள் மூலமாக அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் அவர்கிட்ட என்ன சொல்றான்னு பார்ப்போம். வணக்கம் ஐயா. மகேந்திரன் திரும்ப தெளிவா சொல்லுங்கள். அதாவது ஐயா, இந்த ரோமர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின் அந்த அடிக்கருத்து வந்து இது விஞ்ஞானம் இதுல இருந்து அந்த விஞ்ஞானத்துக்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். அதாவது இந்த வசனங்கள் விஞ்ஞானத்துக்கு ஆதாரமாக இருக்கிறதா? விஞ்ஞானம் உருவாகிறதுக்கு ஆதாரமாக இருக்கிறதா? ஆமா, நாமே. யார் எங்க எழுதியிருக்கிறார்கள்?
ஐயா, ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு வல்லுநர் எழுதி இருக்கிறார் இந்த வசனத்தை வச்சு. சரி. அதாவது ஒரு விஞ்ஞானியில ஒரு ஒரு ஊழியக்காரன்னு சொல்லுங்க ஐயா. சரி ஐயா. நான் பேட்டியில கேட்கிறேன். நன்றி ஐயா. அதாவது இந்த அதாவது வந்து இந்த ரட்சிப்பின் திட்டம் இருக்கின்றது. இந்த ரட்சிப்பின் திட்டம் வந்து முதலில் தரப்பட்டது எங்கே என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனிதன் பாவம் செய்த பிறகு ஆண்டவர் தம்முடைய ரட்சிப்பின் பிளான் கொடுத்தார். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தந்தார். காயின் ஆபேல் அவங்க வந்து பலியிட ஆரம்பிச்சாங்க. அந்த பலியினுடைய அர்த்தம் பிறகு என்னன்னா ஆபிரகாமுக்கு ஓரளவுக்கு பிதாவானவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை குறித்து மகன் மூலம் கொடுத்தார். இந்த ரகசியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிக்கப்பட்டு கடைசியில நீங்க ஏசியாவுக்கு அதாவது ஏசாயா இதுக்கு வந்தீங்கன்னா அங்க முழுக்கமா கொடுக்கிறாரு. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 53ஆம் அதிகாரத்துல அவர் தர்றாரு. ஆனா இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியல, முழுவதுமாக புரியவில்லை. இதைத்தான் அவர் சொல்றாரு, ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது இன்றைக்கு அதாவது பவுல் எழுதும் போது தீர்க்க தரிசன ஆகமங்களிலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் அங்க என்ன ஏசாயா தானியேல் சொன்னாரோ அது சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த ரகசியம்தான் காஸ்பல். இது அடுத்ததுலயே அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாய என் சுவிசேஷத்தின்படியே அவர் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். அதாவது இந்த காஸ்பல் இருக்குது. இதுல இன்னொரு ஐடியாவும் இதுல இருக்கு. இது மனிதன் பாவம் செய்கிறதுக்கு முன்னாலேயே அவருடைய ரட்சிப்பின் திட்டம் ஏற்பட்டிருக்கு. அனாதி காலத்துல பிதாவும் குமாரனும் நாம் அப்படி மனிதனை உருவாக்கும். அவன் பாவம் செய்தால் என்ன செய்யறது, கண்டிஜென்சி பிளான். ஆனால் அவங்க யாருக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. அது மனிதன் பாவம் செய்த பிறகுதான் படிப்படியாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த ரகசியத்தை குறித்து அடுத்த பாடத்துல நாம படிக்க போகிறோம். எபேசியர்ல ரொம்ப தெளிவாக சொல்றார். எபேசியர்ல இந்த ரகசியத்தை குறித்து நல்லா சொல்றாரு. அதுக்கு நீங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல வாசித்தீர்கள் என்றால் பழைய காலத்துல இருக்கிற ரகசியத்தை அவர் இன்றைக்கு எப்படி சொல்றாருன்னு அதை நாம இனிமே வரப்போகின்ற நாட்கள்ல படிக்க போகின்றோம். ஆனா இதுக்கும் விஞ்ஞானத்துக்கும் எனக்கு தெரியாது எந்த ஒரு தொடர்பும் இருப்பதாக தெரியவில்லை. அப்படித்தானே ஐயா? ஆமாம். இது இது மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம். இருந்தாலும் அவர் கேள்வி கேட்டார். உண்மையில மகேந்திரன் ஐயா அருமையான கேள்வியோட வந்தார். இதை புரிய வேணும். ஏனென்றால் இதுல ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல நீங்கள் அதை விளங்கப்படுத்தியிருக்கிறீர்கள். இது மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அது மாத்திரமில்லை, இப்பொழுது நேரம் 4:51. இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த வேதாம கலாசாலை என்ற பாடம் நிறைவுக்கு வருகிறது. ரோமனுடைய புத்தகத்தை முழுவதுமாக நாங்கள் முடித்துக்கொண்டு எபேசியருக்கு போயிருக்கிறோம். இந்த சிறிது நேரத்தில் நீங்கள் ஒரு பிரீஃபாக சில காரியங்களை எபேசியரை பற்றி சொல்லுங்கள். மக்கள் ஆர்வத்தோடு அடுத்த முறை வந்து பங்கு பெற்றுவார்கள். சிறிது நேரம் இருக்கிறது. அதில் சுருக்கமாக நாங்கள் என்ன காரியங்களை அதில் எபேசியன் புத்தகத்தில் உள்ள ஒரு விசேட தன்மை என்ன காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்பதை பற்றி நீங்கள் குறிப்புகளை சொன்னால் நாங்கள் அடுத்த வாரம் அநேக மக்கள் மற்ற மக்களையும் அழைத்து வந்து கேட்கறதுக்கு உதவியா இருக்கும். அதாவது நான் இந்தியாவில இருக்கும்போது இந்த கேள்வியை ஒண்ணு கேட்டாங்க. அதாவது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஆளை பற்றி பேசுறாரு.
2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை பரதேசியை பற்றி பேசுறாரு. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆயினும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவே, அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். இதை நீங்க வாசிக்கலாம். அப்போ அந்த அம்மா என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இவரு பவுலா அப்படின்னு கேட்டாரு. நான் அப்ப வாசிச்சுட்டு, அம்மா பலர் இத பவுல் என்றுதான் சொல்றாங்க, எனக்கு கன்விக்ஷன் கிடையாது அப்படின்னு. பிறகு நான் வீட்டுக்கு வந்த பிறகு கொஞ்சம் ஆராய்ச்சி செய்த உடனே பிறகு 7வது வசனத்துல 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல, ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்திருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, சுவிட்ச் பண்றாரு. அதாவது 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு மனுஷன் சொல்றாரு, 7வது வசனத்துல தான் சொல்றாரு. ஆமா, இது ரொம்ப கன்ஃபியூஷன். ஆனா பழைய காலத்துல நம்ம நாட்டுல கூட இந்த ஆத்தர்ஸ் இருக்காங்களா, ஆசிரியர்கள், அவங்க தங்களுடைய பேரை கொடுக்கறது இல்ல. திருவள்ளுவர் இருக்கிறாரு, திருவள்ளுவர்ங்கிற பேரே கிடையாது. யார் எழுதுறாருன்னு யாருக்குமே தெரியாது. திருக்குறள், நாலடியார். ஏன் என்றால் இவங்க பழைய காலத்துல இந்த ஆத்தர்ஸ், இந்த ஆசிரியர்கள் தங்கள் பெயரை சொல்றது கிடையாது. ஏன்னா தங்களை மேன்மை பாராட்டுவாங்கன்னு சொல்லி அவங்க இது பண்றது கிடையாது. இதை நீங்க பார்க்கலாம். யோவான் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா யோவான் தாம் பேரையே சொல்றது கிடையாது. கிறிஸ்துவுக்கு பிரியமான சீஷன் இடத்துல அவங்க கேட்டாங்க, தன் பேரை அவர் சொல்றதே கிடையாது. இது கிரேக்க யூதர்கள்ட்டையும் அதே மாதிரி அதே பண்பாட்டுல பவுல் தன்னை குறித்து பெருமை பாராட்டாதபடி அது ஒரு 3வது நிலையில ஒரு 3வது மனுஷனாக வச்சிட்டு இருந்தாரு. ஆனா அந்த 7வது வசனத்துல வெளிப்படுத்துறாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவளை குறித்து மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு முன்ன கொடுத்தாரு. ஆமென். அந்த கேள்வி கேட்ட உடனே அடுத்த கேள்வி அவங்க கேட்டாங்க, ஆண்டவர் என்னையா வெளிப்படுத்தினாரு? நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியாதம்மா. கொரிந்தியர்ல அவர் ஒன்னும் சொல்லல. 3வது உலகத்துக்கு போன மாதிரியும், அதாவது என்ன பரலோகத்துக்கு போனாதாகவும் அங்க ஏதோ கண்டிருக்கிறாருன்னு எழுதப்பட்டிருக்கல. பிறகு நான் யோசிச்சு பார்த்தேன். எபேசியர் புத்தகத்திலயா ஆண்டவர் பவுலுக்கு பல காரியங்களை எடுத்து காட்டிருக்கிறார். அது வேற எந்த சீஷனுக்கும் காட்டப்படவில்லை, எந்த ஊழியக்காரனுக்கும் காட்டப்படவில்லை. எபேசியர்ல அது இவரை பரலோகத்தை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போனதுனாலதான் அதை குறித்துதான் எபேசியருக்கு எழுதின நிறுவத்துல சொல்லக்கூடும் என்று நான் பார்க்கிறேன். ஆனா உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். எபேசியர் 6 அதிகாரங்கள் அதை நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்க எல்லாம் சோற கூட சாப்பிடுறது கூட மறந்து போயிடுவீங்க. அவ்வளவு டீப்பா போகுது. ஏன்னா அவரு
அவர் எழுதும் பொழுது அதை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் எத்தனையோ இது அதுல எழுதுறாரு பாருங்க. நான் ஒரு உதாரணமா சொல்றேன். எபேசியர் 1:3 அதுல சொல்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள், இந்த வார்த்தையில பாருங்க, உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆல் blessings நம்மள bless பண்ணிருக்கிறார். எங்க? உன்னதங்களில. அதுல நிறைய கொடுக்கிறாரு ஐயா. இதை நீங்க பார்த்தீங்கன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இது உங்க மைண்டையே ப்ளோ பண்ணுது. அதை நான் வாசிக்கிறேன், அதோட முடிக்கிறேன். ஆமா. கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். நீங்க சொல்லலாம் இது ஃபியூச்சர்ல, எதிர்காலத்துல பரலோகத்துக்கு போன பிறகு இது செய்வாங்க. இல்ல, அங்க அப்படி சொல்லல. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் வைத்தார். யாரோட உட்கார வைத்தார்? பிதாவின் வலது புறத்துல உட்கார வைத்தார். நீங்க இதை யோசிச்சு பாருங்க. This will blow your mind. இன்றைக்கைய நீரும் நானும் கிறிஸ்துவோட பிதாவின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது யாரும் இப்படி எழுதலையா? யோவான் கூட எழுதல. நான் இது சும்மா ஒரு 2 தான் கொடுத்தேன். இன்னொரு ஒண்ணு வச்சிருக்கேன், 3வது இது. அது அப்படியே மைண்ட ப்ளோ பண்ணும். அது பாம் வச்ச மாதிரி இருக்கும். அது 3வது அதிகாரத்துல இருக்கு. இது ஆண்டவர் நிச்சயமாக பவுலுக்கு ஸ்பெஷல் ரெவலேஷன் கொடுத்திருக்கிறார். மற்றவங்க மாதிரி அவர் எழுதவில்லை. இது ஆயினால நேயர்களே, நீங்க நிச்சயமாக எபேசுக்கு எழுதின நிறுவத்தை கேளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிறுவம் வேதாகமத்துல வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. ஆமேன், ஆமேன். ஆமாம், நல்லது டாக்டர் தாஸ் ஐயா. சரியாக 5 மணி இன்றைய அருமையான இந்த வேதாம கல்லூரி மீண்டுமாக ஆரம்பமாகி ரோமரனுடைய புஸ்தகத்தை நாங்கள் கம்ப்ளீட்டாக முழுமையாக முடித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த எபேசியரில் துவங்க இருக்கிறோம். ஆனபடியால் அடுத்த வாரம் நாங்கள் இதே மாதிரி நாங்கள் சரியான டைமுக்கு எடுத்து வந்து 10 நிமிடம் கேள்விக்கான நேரத்தையும் கொடுத்து நாங்கள் நிகழ்ச்சியை இந்த வேதாம கல்லூரியின் பாடங்களை எடுத்து வரலாம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு நிமிடம் நீங்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை, இந்த ஒளிபரப்பை, இந்த வேதாம பாடத்தை நீங்கள் முடிவு கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மயப்பட்டும் நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த காரியங்களை எடுத்து வர்றபடியால் இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அடுத்த பாடத்திலே அவர்கள் வந்து கலந்து கொள்ற மாத்திரமில்லை, கற்றுக்கொண்டு அப்படியே இல்லாதபடிக்கு கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாக, அவர்களும் ஒரு ஆசிரியர்களாக, அவர்களும் ஒரு மிகச்சிறந்த ஊழியர்களாக மாறும்படி அவர்களுக்காகவும் இந்த ஊடகத்துக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. உலகத்துல இருக்கிற ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை வைத்தியங்களை ஆசீர்வதித்த தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த உன்னுடைய அநாதி காலத்திலே இருந்த ரகசியங்களை காணவும் அதனுடைய ஆழத்தை உணரவும் நீ செய்த சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பிதாவே, இதோ
இந்த ரோமருக்கு எழுதின நிறுவத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம். ஆமாம் அதுடைய தயவாலே மீண்டும் அடுத்த பாடத்தை அடுத்த வாரம் துவங்குறதுக்கு முன்னதாக ஆமென். நீர் எங்களுடைய மனதை பண்படுத்தி அருளும். ஆமா ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இவைகள் ஏதோ ஒரு காதிலே போட்டுட்டு அது எங்கேயோ ஒரு காதுல போட்டு இன்னொரு காதுல போற வண்ணமாக இருக்காமல் ஆமென். அது எங்களுடைய இருதயத்திலே பதிக்கும்படி ஆமென். யாவரை கேட்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தலும் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். 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 நல்லதையா, மீண்டும் சந்திப்போம். சந்திப்போம். அடுத்த வாரம் இதே நேரத்துல 4 to 5 மணிக்கு. நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி.